அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள வாகன தொடரணி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வலம் வரும் நிலையில் அதற்கு மக்களின் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. 23வது நாளான இன்று இந்த வாகன தொடரணி பிபிலையை சென்றடைந்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு எனப்படும் சோக மாநாட்டை முன்னிட்டு நாட்டு மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சுற்றி வாகன தொடரணி பயணிக்கிறது. இந்த வாகன தொடரணி தொடர்பில் சர்வதேச மட்டத்திலும் பேசப்படுகிறது. In the Tamil North, the young are marching to welcome the Commonwealth. A local television station organized the rally. They passed the giant memorial celebrating the army's victory over the Tamil Tigers. MTV, MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணி கிளிநொச்சியை கடக்கும் போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இன்று BBC ஒளிபரப்பியது. Civil defence members, Tamils employed by the government to provide local security. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி வரலாற்று சிறப்புமிக்க ஊவா மாகாணத்தின் பதுளை நகரிலிருந்து இன்று பயணத்தை ஆரம்பித்தது. இன்று காலை அங்கு நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் சொலமன் தீவு தொடர்பில் மும்மொழிகளிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தலைநகரம் ஒனியோரா நகரமாகும். இந்நாட்டின் அரச கர்ம மொழிகளாக ஆங்கிலம் மற்றும் பீஜின் மொழிகள் நடைமுறையில் உள்ளது. இத்தீவு நாட்டில் மொத்தமாக 74 மொழிகள் பேசப்படுகின்றன. சர்வதேச நாடுகளின் கொடிகளை ஏந்திய வாகனத்தில் இன்று சொலமன் தீவின் தேசிய கொடியை பதுளை மேயர் உபாலி நிஷாங்க குணசேகர ஏற்றி வைத்தார். ජාතික තරුණ සේවා සභාව ශ්‍රී ලංකා යූත් ජනමාධ්‍ය අමාත්‍යාංශය සහ මේ தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஊடகத்துறை அமைச்சு என்பவற்றுடன் இணைந்து MTV ஊடக வலையமைப்பு நடாத்தும் இந்த பேரணி இன்று பதுளைக்கு வந்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் நாம் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். සමුළුවටත් තරුණ සමුළුවටත් බදුල නගර වාසීන් වෙනුවෙන් මා සුබපතනවා. பின்னர் பிபிலை நோக்கி வாகன தொடரணி பயணத்தை ஆரம்பித்ததுடன் வீதியின் இருமரங்கிலும் இருந்தவர்கள் அதற்கு அமோக வரவேற்பு வழங்கினர். வாகன தொடரணி பஸ்தரை நகரை கடக்கும் போது பெருந்திரளான மக்கள் அங்கு கூடியிருந்தனர். இதன் போது முச்சக்கர வண்டிகளின் சாரதிகளும் வாகன தொடரணியை வரவேற்றனர். பஸ்தரையிலிருந்து வாகன தொடரணி புறப்படும் போது பாடசாலை மாணவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்த காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. பஸ்தரை தமிழ் வித்தியாலய மாணவர்கள் இந்து சமய சம்பிரதாயங்களின் படி வாகன தொடரணியை வரவேற்றனர். வாகன தொடரணி லுணுகல நகரை அடைந்த போதும் அமோக வரவேற்பு கிடைத்தது. லுணுகல பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் வாகன தொடரணியை வரவேற்றனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாகன தொடரணி இன்று பிற்பகல் பிபிலை நகரை அடைந்தது. நாளை இந்த வாகன தொடரணி பிபிலையிலிருந்து மெதகம முனரகளை ஊடாக புத்தளையை சென்றடைய உள்ளது.